ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்துட்டு பால் க்ரூஸ் கேம் X5 Pro நீங்களே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு கம்ப்ளீட் யூசர் ரிவ்யூ மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த கேமராவை நான் பாஸ்ட் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அண்ட் ஆப் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இதனோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமராவோட குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி டே டைமில் எப்படி இருக்குது, ஆஃப்டர்நூன் டைமில் எப்படி இருக்குது, நைட்டில் நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபார் தி சிமிலர் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் டெக் சேனல். போன வீடியோவில் உங்களோட டைம் எடுத்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் லீவ் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. இட் வில் பி மோர் என்கரேஜ் ஃபார் மீ டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இன் ஃபியூச்சர். ஸோ டூ சப்ஸ்கிரைப், leave your comment and do thumbs up for the video. Thank you so much. No more waiting, let's get into the video. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் டேஷ் கேம். இது 8 மெகா பிக்சல் அண்ட் 4K ரெசல்யூஷனில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணும். இது 140 டிகிரி வரைக்கும் வைட் ஆங்கிள் வந்துட்டு கவர் பண்ணும். இந்த கேமராவில் நம்ம என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோ SD கார்டு போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த ஸ்லாட்டில் ஆல்ரெடி நான் மெமரி கார்டு போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த மெமரி கார்டு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இந்த மெமரி கார்டு வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த கேமராவுக்கு ஒரு குறிப்பிட்ட மெமரி கார்டு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த லிஸ்ட்லேருந்து சாம்சங்கோட 128 GB இருக்கிற மாதிரி ஒரு மெமரி கார்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மெமரி கார்டு கூடவே எனக்கு வந்துட்டு அடாப்டர் வந்துட்டு கொடுத்தாங்க. இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நான் டைரெக்டாக மெமரி கார்டு இந்த அடாப்டர் ப்ளக் பண்ணி நான் என் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ போட்டு வந்துட்டு கண்டென்ட்டும் நான் ரீட் பண்ணிக்க முடியும். இந்த சேம் வே நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகெயின் வந்துட்டு மெமரி கார்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உங்களால் 2 போர்ட் வந்துட்டு பார்க்க முடியும். ஒன்று வந்துட்டு 3.5 mm போட்டிருக்கோம். இது மூலிமா தான் நான் வந்துட்டு பேக் கேமராவுக்கு வந்துட்டு பவர் எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த C டைப் போர்ட்டில் நான் டெமோ பர்பஸுக்காக இப்போ நான் டைரெக்டாக வந்துட்டு சார்ஜரை வந்துட்டு ப்ளக் பண்ணுறேன். C டைப் சார்ஜர் வந்துட்டு ப்ளக் பண்ணுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பூட் ஆக ஆரம்பிச்சிடும். கேமராவோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பட்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, மெனு, அப் அண்ட் டவுன் பட்டன். ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி உங்களால் தேவையான ஆப்ஷனுக்கு நேவிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் மெனு பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது ஒர்க் ஆகலை, ஏன்னா இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ மெனு நான் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்டிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் நான் மெனு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி மெனு வந்துட்டு ஷோகேஸ் ஆகும். ஸோ இந்த கேமராவில் நீங்கள் பார்க்குற எல்லா மெனு ஆப்ஷன்ஸுமே அப்படியே வந்துட்டு இதனோட மொபைல் அப்ளிகேஷனில் இருக்க போகுது. அதனால் இங்கே நான் வந்துட்டு ரொம்ப டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் இதை ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். போல்ட் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வந்துட்டு வரும். எந்த ஆப்புக்கு கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். நீங்கள் வந்துட்டு கேமராவோட வைஃபை ஆன் பண்ணி கேமராவோட ஹாட்ஸ்பாட் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். வேறு எந்த வைஃபையும் கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஆல்சோ லொக்கேஷன் ஆக்சஸும் இது கேட்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த பர்மிஷன்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க மாதிரி கேமரா வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டெமோ பர்பஸ்க்காகவும் லைவ் ப்ரிவியூ பார்க்கணுங்கிறதுக்காகவும் நான் இன்டர்னலாக சார்ஜரில் ப்ளக்இன் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் ரைட் சைடு இந்த வந்துட்டு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஹைலைட் பண்ணியிருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஹாரிசாண்டல், வெர்டிக்கல், ஃபுல் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆல்சோ கேமரா செட்டிங்ஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வீடியோவோட ரெக்கார்டிங் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா, வீடியோ ரெசல்யூஷன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே பிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4K 2K NF இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். லூப் ரெக்கார்டிங் டியூரேஷன் அதையும் நீங்கள் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் 1 minute வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் 5 minutes வரைக்கும் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கம்மியாக செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு கம்மியாக ஆக்குபை பண்ணும். ஸோ எக்ஸ்போசர் ஆப்ஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு உங்களால் நம்பர் பிளேட்டை வந்துட்டு ரீட் பண்ண முடியல, ரொம்ப பார்க்க முடியல, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போசர் நீங்கள் வந்துட்டு குறைச்சி வச்சுக்கலாம். எக்ஸ்போசர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போ என்னால் லைட்டை வந்துட்டு கிளியராக வந்துட்டு பார்க்க முடியுது. எக்ஸ்போசர் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு பிரைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்பர் பிளேட் அண்ட் வாட்டர் மார்க் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி வச்சுக்கலாம். கொலிஷன் சென்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மீடியம், லோ, ஹைன்னு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹையாக சூஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன இம்பேக்ட்டுக்கு கூட உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகி அது வந்துட்டு டெலீட் ஆகாமல் அது லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்கும். மற்ற வீடியோ எல்லாமே ஓவர் ரைட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் டெலீட் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே லாக் பண்ணுற ஃபோல்டரில் இருக்கும். ஆல்சோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மோட் மானிட்டரிங் சப்போர்ட்டும் வந்துட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதுக்கு தனியாக நீங்கள் ஹார்ட்வேர் கிட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹார்ட்வேர் கிட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹார்ட்வேர் கிட்ட பேட்ரி பவர் மூலிமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ பேட்ரி பவர் மூலிமா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஏதாவது சின்ன இம்பேக்ட் நீங்கள் பார்க் பண்ணியிருக்கும்போது வண்டி ஆஃபில் இருக்கும்போது நடந்துச்சுனாலும் அதையும் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி லாக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுப்போம். ஸோ மைக்கை நீங்கள் மியூட் பண்ணுறது, அன்மியூட் பண்ணுறது இந்த ஐக்கானை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணியும் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இப்போ கேமரா ஃபைல் ஆக்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஃபைலுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போகும். இதில் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண, ரீசெண்டாக ரெக்கார்டான எல்லா வீடியோஸும் வந்துட்டு இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதில் வந்துட்டு உங்களோட லேட்டிடியூட், லாங்கிடியூட், மேப்போட டீட்டெயில்ஸ், எந்த டைரெக்ஷனில் இருக்கிறீங்க, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால் அங்கே பார்த்துக்க முடியும். இங்கேயுமே நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே எஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோலையும் வந்துட்டு பார்ப்பீங்க. அப்படின்னா அது ஃப்ரண்ட் டேஷ்கேமோட ரெக்கார்டிங். ஸோ சம் ஃபைலில் வந்துட்டு 6ன்னு மென்ஷன் ஆகிருக்கும். அந்த ஃபைல்னால் ரியர் கேமராவோடது ரெக்கார்டிங். இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஃபைல் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கார் டேஷ்கேமோட ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக இந்த கேமராவை யூஸ் பண்ணிட்டு வரேன். இதில் எடுத்து கேப்சர் பண்ண வீடியோஸை நான் உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அந்த டைமில் வந்துட்டு எடுத்தது. ஸோ வெயில் இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி இருக்குதுன்னு வந்துட்டு பார்த்துங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு சிலர் வந்துட்டு நம்பர் பிளேட் வந்துட்டு ரீடபிலிட்டி வந்துட்டு கிளியராக இருக்காது. ஏன்னா நம்பர் பிளேட்டே அவங்க வந்துட்டு கரெக்டான ஃபாண்ட்லேயோ கரெக்டான இதுவாகவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நம்பர் பிளேட் விசிபிலிட்டி இது வந்துட்டு கிளைமேட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த கேமராவில் ஸ்டார்விஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்விஸ் சென்சார்னால் இது வந்துட்டு ஒரு மிட்ரேஞ்ச் சென்சார் IMX415. ஸோ இதில் ஓரளவுக்கு நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி நல்லாவே இருக்கும். இன்னும் அட்வான்ஸ் வெர்ஷன் போனீங்கன்னா ஸ்டார்விஸ் 2 ஃபேமிலி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதில் இதை விட இன்னும் ரீடபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்துட்டு ஒரு நல்ல சாய்ஸாக நான் வந்துட்டு பார்க்குறேன். நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஷோ பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக வந்துட்டு ஒரு 10 feet டிஸ்டன்ஸில் இருக்க வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்பாட் பண்ண போகிறேன். ஸ்பாட் பண்ணி அந்த இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை மட்டும் மேக்னிஃபை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலாக நம்ம இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேக்னிஃபை பண்ணி பார்க்குறதுனால இமேஜ் பிக்சலேட் ஆகுதோ இல்லை வந்துட்டு நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி வந்துட்டு குறையுதா அப்படிங்கிற டவுட்டுக்காக சேம் கிளிப்பை அகெயின் அந்த கம்பேரிசன் பார்க்குறதுக்கு வீடியோவை ரன் பண்ண வச்சு அந்த வீடியோவே வந்துட்டு ஜூம் பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணுறதுக்கும் டைரெக்டாக வீடியோ ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஏதாவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரீடபிலிட்டி வந்துட்டு குறையுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு கம்பேரிஷனுக்காக அந்த வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவும் இது கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நான் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். அதையும் வந்துட்டு பாருங்கள்.
இப்போது நீங்கள் ரியர் கேமராவோட வீடியோ குவாலிட்டி வந்துட்டு பார்க்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் ரியர் கேமராவோட குவாலிட்டியுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுவே நம்ம வந்துட்டு அதுவுமே 4K அப்படின்ற மாதிரி, ஃப்ரண்ட் கேமும் 4K, பேக் கேமும் 4K அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு பார்க்கும்போது அதனோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹையாக இருந்துச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டில் இது நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆகுது நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்சோ ரியர் கேமரா வந்துட்டு உங்களுக்கு நைட் விஷனில் கண்டிப்பாக வந்துட்டு கிளியராக இருக்காது. ஈவன் தோ நீங்கள் வந்துட்டு இன்னும் நல்ல ரேஞ்ச் ரியர் கேமரா போனீங்கன்னாலும் பின்னாடி வர வண்டியோட ஹெட்லைட் வந்துட்டு டைரெக்டாக உங்கள் ரியர் கேமரா மேலே வந்துட்டு படுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அக்யூரசி, அதாவது விசிபிலிட்டி ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ நீங்கள் அந்த பின்னாடி வர காரோட நம்பர் பிளேட்டோ மற்ற டீட்டெயில்ஸோ கிளியராக பார்க்க முடியாது. மேபி ரொம்ப ஹை அண்ட் கேமராவில் வேணுன்னா அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார் வந்துட்டு வெயிலில் போயிட்டு இருக்கும்போது நம்மளால் நம்பர் பிளேட்டை வந்துட்டு கிளியராக வந்துட்டு ரீட் பண்ண முடியல. இதுவே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த கார் வந்துட்டு நிழலாக இருக்க ஏரியா மாதிரி வந்துட்டு போகும்போது விசிபிலிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். 5 feet 10 feet இருக்கும்போது உங்களால் நம்பர் பிளேட் வந்துட்டு ரீட் பண்ண முடியலன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட்டிக் ஃபேக்டர். ஸோ வெயிலில் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால் நம்பர் பிளேட்டை வந்துட்டு கிளியராக வந்துட்டு பார்க்க முடியாது. ஆல்சோ என்னோடய காரோட ரிஃப்ளெக்ஷன், டேஷ்போர்டோட ரிஃப்ளெக்ஷன் இந்த வீடியோவில் உங்களால் பார்க்க முடியும். இந்த ரிஃப்ளெக்ஷனை சிபிஎல் ஃபில்டர் யூஸ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் குறைக்க முடியும். சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நான் வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணி வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறதுக்கான ரீசன் இது. நீங்கள் வெறும் கண்ணில் பார்க்கும்போது நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கும்போதுமே எனக்கு ரீடபிலிட்டி குறைவாக தான் தெரியுது. ஆனால் நான் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது என்னால் நம்பரை ஸ்பாட் பண்ண முடியுது. ஸோ இந்தளவுக்கு இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நியர்பையில் இருக்கும்போதே ஒரு சில கேமராவில் வந்துட்டு நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி வந்துட்டு குறைவாக தான் இருக்கும். பட் இதில் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் இந்த கேமராவை 2024 எண்டில் வந்துட்டு வாங்கினேன். இந்த கேமரா லான்ச் பண்ண புதுசுலேயே வந்துட்டு வாங்கினதுனால எனக்கு வந்துட்டு மேஜராக ஒரு 2 இஷ்யூ வந்துட்டு வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேமரா வந்துட்டு ஆக்சஸரி மோட்லேருந்து காரோட ஆக்சஸரி மோட்லேருந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஆன் ஆகிருக்கும். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது எகெயின் வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகும். அல்லது சம்டைம் பார்த்திங்கன்னா நான் மேனுவலாக வந்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது என்ன இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நேரம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது காரு அப்படிங்கும்போது அந்த டைமில் எனக்கு கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிது. இந்த 2 இஷ்யூவை ஆக்சுவலாக நான் கஸ்டமர் கேர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபியூ டேஸில் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு இது வரைக்கும் அதே மாதிரி சேம் இஷ்யூ வந்துட்டு வந்தது இல்லை. பால் சைட்லேருந்து ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இவ்வளோ ஈஸியாக பண்ணி தருவாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் இந்த சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கஸ்டமர் சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக இன்னும் ஒரு சில கிளிப்ஸ் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். எந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா நைட் டைமில் எடுத்தது, டிராஃபிக்கில் இருக்கும்போது இது பண்ணது, இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த சினாரியோ பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த கேமரா வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த கேமரா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஆல்சோ இந்த வீடியோவோட என் கார்ட்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்து நீங்களே உங்கள் காருக்கு வந்துட்டு டேஷ் கேம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நைட் டைமில் உங்கள் காரோட ஹெட்லைட் வந்துட்டு அடுத்த காரோட முன்னாடி போகிற வெஹிக்கிள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு படுறதுனால அப்பயுமே உங்களுக்கு நம்பர் பிளேட் ரீடபிலிட்டி வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நைட் டைமில் உங்களுக்கு ரீடபிலிட்டி ரொம்ப அதிகமாக வேணும் அப்படிங்கும்போது ஸ்டார்விஸ் 2 பேஸ்டு சென்சார் இருக்க கேமரா வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சோனி சென்சார் லைக் IMX615 அண்ட் ரீசெண்ட் வெர்ஷன். ஸோ புது வெர்ஷன் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது ஸ்டார்விஸ் 2 சென்சார் மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணி போகும்போது அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு ஈவன் லைட் அதிகமாக வந்துட்டு பட்டாலுமே அதை உங்களுக்கு சப்ரஸ் பண்ணி கொடுத்து ரீடபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேமராவில் இப்போ நம்ம பார்க்குற அளவுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு ரீடபிலிட்டி நைட் டைமில் இருக்கும். இதுலேயும் ஸ்டார்விஸ் சென்சார் IMX415 யூஸ் பண்ணுறதுனால இதுவுமே ஓரளவுக்கு வந்துட்டு நல்ல ரீடபிலிட்டி தான் வந்துட்டு கொடுக்குது. நம்மளால் நம்பர் பிளேட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்க்க முடியுது. நான் டேஷ் கேமரா வாங்கலான்னு இருக்கேன். டேஷ் கேம் நான் வாங்கும்போது என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா எந்த கான்ஃபிகரேஷன் தான் பார்க்கணும். ஈவன் அது 12 மெகா பிக்சலாக இருந்தாலுமே அதை வந்துட்டு சென்சார் வந்துட்டு ஸ்டார்விஸ் சென்சார் இல்லை அப்படின்னா உங்களுக்கு குட் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வந்துட்டு கிடைக்காது. அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியர் கேமராவில் மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்டார்விஸ் சென்சார் வந்துட்டு வச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ரியர் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்துலேயும் ஸ்டார்விஸ் சென்சார் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேமராவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30,000 மோர் தென் 37,000 வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கேமரா வாங்கும்போது இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். இதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது கேமராவோட ப்ரைஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன டைப் ஆஃப் சென்சார் வந்துட்டு கேமராவில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கேமராவோட ப்ரைஸ் வந்துட்டு வேரி ஆகுது. இந்த போல்ட் டேஷ் கேமோட கரண்ட் ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பையிங் லிங்க் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த கேமரா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பையிங் லிங்க் மூலியமாகவே நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டியூவல் சேனல் டேஷ் கேம் பட்ஜெட்டில் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆல்சோ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ அந்த பெல் ஐக்கானையும் வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நோட்டிஃபை ஆகும். இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் அதை மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.